நான் வந்து வள்ளலாருடைய டிவோட்டி நான். அவங்களா ராமலிங்கம்னு சிலர் அதை கும்பிடுவாங்க. இந்த லிங்கம்னு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிங்கம், ஈசா, ஓகேங்களா, ஈசா குரூப்ல இருக்கிறவங்க இது என் மேலே கான்ட்ரவர்சியாலாம் நிறைய பேர் பேசுறாங்க. அது கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தகவல் சொல்றேன். தப்பா இருந்தா என்ன செய்யலாம்? அது இவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு கடந்து போயிருங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நான் சொல்வது உண்மையாக இருந்தா, உங்களுக்கு ஏதாச்சும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, அவேர்னஸா இருக்கணும்னா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இந்த ஈசா, லிங்கம், பைரவி இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி லிங்கம்ன்ற பேர் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு இன்டிமெசியா இருக்க முடியாம போயிருது சூழல். அதனாலதான் சங்கர், சிவா, சூர்யா இந்த மாதிரி சூரியனுடைய பேர்கள் கொண்டவங்க அவங்களுக்குமே குழந்தை பிறக்கிறது நிறைய டிலே ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிவா, சங்கர், ரகு, ரவின்னு இருக்கவங்களுக்கு பாருங்களேன், ஒரு 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 15 ரவி எடுத்து பாருங்க, 15 சிவாவை எடுத்து பாருங்க, 15 சங்கர் எடுத்து பாருங்க, யாராச்சும் ஒரு ஒரு பாதிக்கு மேற்பட்டவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருக்கும். அப்போ இந்த சூரியன் ராகு, சூரியன் கேது சேர்றது, இவங்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வருது. சார் நான் வந்து தீவிர முருக பக்தர் சார் அப்படின்னா, தீவிர முருக பக்தர் யாருக்கு வேணாலும் பாருங்க, அவங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனையோ அல்லது நோய் பிரச்சனையோ இருந்தே தீரும். ஆமா ஆமா, சரிங்களா?